நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவதூதன் கபிரியேல் மேய்ப்பர்கள் முன் தோன்றினார். மேய்ப்பர்கள் மிகவும் பயந்தார்கள். அதற்கு தேவதூதன், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை அறிவித்தார். மேய்ப்பர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நண்பர்களே, இயேசுவின் பிறப்பின் வாயிலாக அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். இன்றைய மனித வாழ்க்கையில் மனிதன் தன்னுடைய எதிர்காலத்தை நினைத்தோ, மரணத்தை நினைத்தோ, நோயை பற்றி நினைத்தோ ஒவ்வொரு நிமிடமும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த பயத்திற்கான தீர்வு என்ன தெரியுமா? நமக்காய் குழந்தையை அவதரித்த இயேசு கிறிஸ்து. மத்தேயு 14ஆம் அதிகாரம் மற்றும் 17வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தால், நான் இருக்கிறேன், பயப்படாதிருங்கள் என்று ஒவ்வொரு வசனத்திலும் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஒருமுறை சீஷர்கள் கடலிலே படகில் பயணம் செய்து கொண்டிருந்த போது புயலால் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு படகு மூழ்கி விடுமோ என்ற அச்சத்தில் கூச்சலிட்டார்கள். மிகவும் பயந்தார்கள். இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த கடல் அலையின் நடுவே நடந்து வந்து, நான் இருக்கிறேன், பயப்படாதிருங்கள் என்று கூறியிருக்கிறார். நண்பர்களே, கடல் அலை போல், புயல் போல் என்ன பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வில் வந்தாலும், யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே குறிப்பிட்டுள்ளது போல, எனக்காய் பிறந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்பினால் அந்த பிரச்சனையில் இருந்து கண்டிப்பாக அவர் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.